டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை பெசன்ட் நகர் பீச்சில் தனியாக இருந்த ஆண் பெண் தோழியை மிரட்டி பணம் பறித்ததாக எழுந்த புகாரில் பணம் கேட்டு மிரட்டிய எஸ்எஸ்ஐ விரட்டியதால் பிரேம் என்ற நபர் உயிரிழந்ததாக புகாரானது எழுந்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போலீஸ் அதிகாரி துரத்தியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்காக நிகரார் எம்முடைய செய்தியாளர் முரளி, விரிவான விவரம் என்ன, நடந்தது என்ன? வணக்கம். பீச்சில் தன்னுடைய பெண் தோழியிடம் ஆண் நபர் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு காவல்துறையினர் அவரை பணம் கேட்டு மிரட்டியதாக அவர் அங்கிருந்து தப்பித்து சென்றிருக்கிறார். அப்பொழுது அவர் அங்கிருந்து படுகாயம் அடைந்து விழுந்ததில் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த 12ஆம் தேதி சென்னை பெசன்ட் நகர் ஆறுபடை முருகன் கோவில் பின்புறம் உள்ள கடற்கரையில் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் மற்றும் அவருடைய பெண் தோழிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது திருவான்மியூர் பணியாற்றக்கூடிய எஸ்எஸ்ஐ ராமச்சந்திரன் என்பவர் அவர்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த நபர் ராபிடோ புக் செய்திருப்பதாகவும் தற்பொழுது கிளம்பி விடுவதாகவும் கூறியிருக்கிறார். இருப்பினும் அந்த எஸ்எஸ்ஐ திரும்ப சென்ற பிறகு மீண்டும் அவர்கள் கடற்கரையில் உட்கார்ந்து கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது மீண்டும் அந்த உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் என்பவர் அவர்களை துரத்தி பிடிக்க முயற்சி செய்திருக்கிறார். அப்பொழுது அங்கிருந்து தப்பிப்பதற்காக பிரேம் என்கிற நபர் சென்றிருக்கிறார். அந்த இடத்தில் விபத்து ஏற்பட்டு அவர் விழுந்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது உயர் அதிகாரிகள் எஸ்எஸ்ஐயை தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் இவர் 500 ரூபாய் கேட்டு பிரேமை துரத்தியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.